இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னை விட என்னோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு அதிகமாக விளங்கிருச்சு. ஏன்னா அந்த ஒரு சந்தோஷமான ஒரு பயணம். எங்கட 5 விரல்னு வேற வேற மாதிரி. ஆனா அவங்களோட சிறப்பு அம்சத்தை அவங்க எனக்கு காட்டினாங்க. நான் உங்களோட இந்த பதில் வந்து கண்டிப்பா இது பார்த்தேன். எங்க இருந்து வந்துக்கிறீங்க நீங்க? கையில கிட்ட வச்சுக்கோங்க, காய் கிட்ட. பேர்வலை இருந்து இவ்வளவு தூரம் வந்துக்கிறீங்க. திருவரையிலேருந்து கிட்டத்தட்ட 52 பேர் நாங்கள் வந்தேன். ஓகே, அந்த 52 பேர்லேருந்து இன்ஷா அல்லாஹ் அவருக்காக நாங்கள் லஞ்சில் ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். ஸ்பெஷலாக ஆட்டு பிரியாணி உண்டா இருக்கு. ஆட்டு பிரியாணி உண்மையிலே சந்திச்சது சந்தோஷம். பேர்வலை டீம் என்னது செட்டாக்கா? என்னது செட்டாக்கா? ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த காணொலி முற்றிலும் ஒரு வித்தியாசமான காணொலி. எல்லாருக்குமே தெரியும், சாதனை நாயகன் சோமி த பியூ வந்து இப்போ ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்காரு. நேற்றைய நாளில் சுண்ணாத்தில் வந்து கஜா ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தார். அங்கேருந்து இப்போ நல்லூருக்கு போயிட்டு நல்லூரில் இருந்து இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்காரு. யாழ்ப்பாணத்தை குறிப்பாக தாஜ் ஹோட்டலில் இப்போ உள்ளுக்கு இருந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறாரு. ஐஸ்கிரீம் குடிச்சுருக்கிறாரு. நான் போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துன்னு வந்தேன். ஏற்கனவே தெரியும், நேற்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் புரோஸ் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண யூடியூபர் தமிழ் புரோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற 25 மாவட்டங்களும் வந்து நடைப்பயணத்தை வந்து மேற்கொண்டிருந்தார். நேற்றைய நாள் அவரையும் வந்து நாங்கள் வழி அனுப்பி வச்சிருந்தோம். இன்றைய நாளில் வந்து சோமி த பியூ வந்து 30வது நாள், அவருடைய 30வது நாளில் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறாரு. யாழ்ப்பாணத்தில் தாஜ் ஹோட்டலில் வந்து உள்ளுக்கு நிற்கிறாரு. ஓகே, நாங்கள் அவர் வந்து நீ நடக்க வலிக்கிட்ட உடனே அவரோட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கதைக்க போகிறோம். இந்த நடைப்பயணத்தை பற்றி கதைக்க போகிறோம். நடைப்பயணத்தில் வந்து ஓரான சவால்களை வந்து எதிர்கொண்டார். எவ்வளோ மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். என்றாலும் அவர்கிட்ட இருந்து இந்த நடைப்பயணத்துக்கான முக்கியமான காரணங்கள், ஏன்னா பல்வேறுபட்ட கேள்விகளை வந்து அவரோட தொடுக்க போகிறோம். ஏழுமான அளவுக்கு அவருடைய கேள்விகளை கேட்டு அவரோட நல்ல ஒரு பதிலை வந்து நான் அதில் எதிர்பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்ந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடக்க இயலுமென்றாலும் நாங்கள் நடப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோட்டல்லாம் வந்து நிற்கிறாரு. தாஜ் ஹோட்டல். இங்கே பாருங்கள், இந்த ஹோட்டலுக்கு உள்ளுக்கு தான் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு. இந்த ஹோட்டல்லாம் வெளியில் ஆக்கெல்லாம் பார்க்குறதுக்காக நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதில் படியங்கள் செட்டெல்லாம் நிற்கிறாங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க. வெளியில் வந்த உடனே அவரோட சந்தித்து எங்களை இயன்ற அளவுக்கு காணொலிகளை வந்து எடுக்க பார்க்குறோம். சாதனை நாயகன் உண்மையிலே வந்து நடக்கின்றன்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நடக்கிறதுன்றது வேறு, இலங்கையை சுற்றி நடக்கின்றதுன்றது இன்னும் ஒரு கடினமான ஒரு வேலை. நடைப்பயணம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை வந்து நிறைய பேர் இந்த கொப்பி பண்ணுறது, தமிழ் ப்ரோஸ் வந்து கொப்பி பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. கொப்பி பண்ணுறாங்க வந்து அவங்களோட ஒருக்க நடந்து பார்த்தா தெரியும் அந்த நடைப்பயணம் வந்து இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. சோமி த பியூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கரையோரமாக வந்து சுற்றி வராரு. தமிழ் புரோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து 25 மாவட்டங்களுக்கு மலைகளுக்கெல்லாம் வந்து ஏற போகிறாருன்றதை வந்து இல்லை தெரிவித்துக்கொள்கிறேன். அதனால் யாருமே வந்து யாரையும் பார்த்து கொப்பி பண்ணுறாங்க என்று சொல்லியெல்லாம் அப்படியெல்லாம் கதைக்காதீங்க. ஒவ்வொருத்தருடைய முயற்சி, அவங்களுடைய முயற்சியில் அவங்க வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும். அந்த ரீதியில் 50 நாள் பயணத்தில் சோமி த பியூ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30வது நாளில் இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் இப்போ நிற்கிறார். ஓகே, அவர் நடக்க வலிக்கிட்ட உடனே மிச்சமான விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு பின்னுக்கு தான் வந்து சோமி த பியூ அண்ணா நிற்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நிற்கிறாரு. நிறைய பேர் வந்து சந்திச்சு கொண்டிருக்காங்க. ஓகே, பாருங்கள், இருந்து சாப்பிட்டு நிற்கிறாங்க. அண்ணா சாப்பிடட்டும். ஹாய் எங்கே போகிறேன்னு சொன்னாங்க, அப்புறம் வந்துட்டீங்களா? அதான் போகிறேன்னு சொன்னாங்க, வந்துட்டாங்களா? அங்கேருந்து இங்கே பஸ் எடுத்து வந்தீங்களா? ரைட்டு. ஓகே, சாப்பிட நிற்காங்க. சாப்பிட்டோம், பிறகு கதைப்போம். பாருங்க, உள்ளுக்கு சாப்பிட நிற்கிறார் அண்ணா. சாப்பிட்டு முடியட்டும், பிறகு நாங்கள் கதைப்போம் மாறுதலை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோமி பியூ அண்ணாவை பார்க்குறதுக்காக அவருடைய சகாக்கள் எங்கேருந்து வந்துருக்கிறீங்க? நீங்கள் கையில் கிட்ட வச்சுக்காங்க, காய் கிட்ட. பேர்வலையிலேருந்து இவ்வளோ வரம் வந்துருக்கிறீங்க. எப்போ வந்தீங்க? நான் முந்தநாத்து நைட் வந்தேன். முந்தாந்து வந்தீங்க. எங்க அப்போ தங்குறதெல்லாம் அங்கே நாங்கள் வீடு எடுத்து தங்கிருக்கீங்க?
ஓகே, என்னத்துக்காக அவ்வளோ தூரம் வாரீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னத்துக்காக அவ்வளோ தூரம் வந்துக்கிறீங்க? நண்பன் அவ்வளோ கூட்டு. நேற்று நான் பார்த்துருந்தேன் டிக்டாக்கில், யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்தில் மீன் பிடிச்சி கொண்டு அங்கே கொண்டு சுட்டி அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருந்தீங்கன்னு சொன்னாங்க. என்னமே நேற்று பொழுது எப்படி போச்சு? அடுத்த சகாக்கு. ஓகே, எப்போ எப்படி அவர் பின்னாலே போகிறதா இப்போ என்ன கட்டம்? நாங்கள் இப்போ அவரோட லொக்கேஷன் வராங்கன்னு போகிறதுக்கு இருக்கு. லொக்கேஷன் இப்படி பின்னாலே போகிறீங்க? பார்ப்போம். எவ்வளோ பெரிய சகாக்கள் இருக்காங்க. லஞ்ச் யாரும் கொடுங்க. பேருவலையிலேருந்து கிட்டத்தட்ட 52 பேர் நாங்கள் வந்தேன். ஓகே, அந்த 52 பேர்லேருந்து இன்ஷால்லாம் அவருக்காக நாங்கள் லஞ்சில் ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். ஸ்பெஷலாக ஆட்டு பிரியாணி உண்டு இருக்குது. ஆட்டு பிரியாணி எங்கே வச்சு? நாங்கள் ரூம்லேக்கு அது நாங்கள் இன்ஷால்லாம் ஒரு மணி போல் ரூமில் கேட்க நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறீங்க. ஓகே, இந்த பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இவ்வளோ பேருடைய பயணம் இப்போ யாருமே ஒரு செய்யாத ஒரு சாதனை முதலாக வந்து சோமி வந்து செய்கிறாரு. அவருக்கு அந்த சாதனை பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்து நீங்களுடைய? உண்மையிலே மிச்சம் சந்தோஷம். என்னடா நானும் நீண்டாளமாக கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஃபுட்பால் விளையாடிய. ஃபுட்பால் நடக்கிற நிகழ்ச்சியே லேசி இல்லை. ஓகே ஓகே, நடக்கிறது குறைஞ்சதே ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடக்கலாம். இது இந்த இலங்கையை சுற்றி கடற்கரையோரமாக நடக்க வேண்டியது அது ஒரு லேசிப்பட்ட வேலை இல்லை. அது உண்மையிலே ஒரு சாதனை தான். கண்டிப்பாக சந்தோஷம் எங்களுக்கு அவரை சந்தித்ததில். அதுபோல் அவருக்கு எங்களோட இந்த ஊர் மக்கள் எல்லாரும், அதே போல் இலங்கை பூராவும் அவருக்கு பூரண ஆதரவு வலை குனிச்சிய அதுக்கு பேருவலை மக்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை கட்டாயம் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே வந்து வெற்றிகரமான ஒரு பயணம். 30வது நாள் இன்றைய நாளில் இப்போ அவர் கூட நினச்சிட்டு தெரியாது, ஆனால் மக்கள் கொடுத்த அந்த ஒரு உற்சாகம், வரவேற்பு, இதனால் வந்து அவரை வந்து இன்னும் தான் அந்த சாதனையை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பயணத்தை வந்து தொடர்ந்து கொண்டிருக்காரு. அதில் ஒவ்வொரு நாளும் பார்த்தா அவருடைய வேறு வழியில் டீம் வந்து வேறு சகாக்கள் வந்து இறங்குன்ற போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நீ வந்து அண்ணா வந்த உடனே மிச்சத்தை அவரோட சேர்ந்து நடைப்பயணத்தை மேற்கொள்வோம் என்ன? ஓகே, உண்மையிலே சந்திச்சது சந்தோஷம். வேறு வழி டீம் என்னது செட்டாக்கா? என்னது செட்டாக்கா? ஓகே, நீங்களும் வாங்க. பேருவலை என்ன வந்தீங்க? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? பேருவலையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க. என்ன காரணத்துக்காக வாரீங்க? சோமிக்கா. இப்போ என்ன உங்களுக்கான சொந்தமா என்ன மாதிரி? நீங்கள் பக்கத்து வீடு. இப்போ இவங்களுக்கு ஆசை ஆக்கிது. இவங்கள சோமிடுதில்ல, இவங்க சோமினானா பார்க்கணும். இவங்களா? உண்மையாவா? பார்க்கலாம் வந்தீங்க? சோமி அண்ணாவையா பார்த்துட்டீங்களா? ஹாப்பியா? நேற்று பார்த்தேன். இப்போ இந்த அவரோட நடப்பயணம் நாங்கள் நேராக டிக்டாக் ஒன்று பார்த்துனாங்க. நேற்று இடம் போட்டிருந்தாரு என்ன? அப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரியான மக்களுடைய சப்போர்ட். அதனால தான் வந்து இப்படி ஒரு சாதனையை வந்து ஒரு சின்ன வயதில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அது வந்து எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. என்ன இல்லை இதை பற்றி உங்களுடைய இந்த பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து பயணத்தில் வந்து அவர்கிட்ட வந்து பயணம் வந்து சமாதான பயணம் வந்து அவர்கிட்ட அந்த ஸ்ரீலங்கா பற்றி முஸ்லீம், தமிழ், ஹிந்து, சிங்களம், கிறிஸ்டியன் எல்லாம் வந்து சமாதானம் பயணம் தான் அவர்கிட்ட. இதை வெற்றி கொண்டு போவதுக்கு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் எங்கே? நாங்கள் யாழ்ப்பாணம் தான். நான் நேற்று இரவு தங்கி போயிட்டான். இன்றைக்கு அவரோட இப்போ நீ எப்போ வலிக்கிறது? இன்றைக்கு இரவையில் தங்கிட்டு தான் நாளைக்கு தான் நாங்கள் இவரோட போகிறது. சரி. ஓகேண்ணா, சந்தோஷம். உங்களோட சந்திச்சது சந்தோஷம். ஹாய். ஓகே, சந்தோஷம் காய்ச்சது. உண்மையிலே எப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்குறது உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக சந்தோஷம். ஓகே, நடைப்பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ வந்து ரசிகர் பட்டாளம் வந்து பாருங்கள் கூட்டிட்டாங்க சோமி அண்ணாவை சுற்றி. அண்ணா ஹாய்ண்ணா. பாருங்க செட்டாக்க வந்துட்டாங்க பாருங்க. ஓண்டு திரண்டுட்டாங்க பாருங்க. இவ்வளோ பேரண்டு பாருங்க. ரோட்டு ஜாம் ஆக போகுது பாருங்க. யாழ்ப்பாண மக்கள் அவரை வந்து வரவேற்கிறாங்க பாருங்க. முன் செல்லடா, முன்னே செல்லடா.
ஒன்று கூட்டிட்டாங்க பாருங்க. வரவேற்பு சௌமிதா வியூவுக்கு யாழ்ப்பாணத்தில் கிடைச்ச பிரம்மாண்ட வரவேற்பு பாருங்கள். எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அவர் பார்க்குறதுக்காக. சாதனை நாயகன் சௌமிதா வியூ இப்போ யாழ்ப்பாணம் தாஜ் ஹோட்டல். வேற மாதிரி வேற மாதிரி இருக்கு. வேறு பாருங்க மக்கள் கொஞ்சம் தூரம் சேர்ந்து அப்படியே நடக்கிறாங்க பாருங்க. வேற மாதிரி இருக்கு. அண்ணா இந்த பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்து? அல்ஹம்துலில்லாஹ், சிறந்த ஒரு பயணம், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயணம். அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னை விட என்னை வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு அதிகமாக விளங்கிருச்சு. ஏன்னா அந்த ஒரு சந்தோஷமான ஒரு பயணம். ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பாராத விஷயங்கள் தான் நடந்து கொண்டு இருக்குது. இப்போவும் நான் சாப்பாட்டுக்கு போகிற நேரம் நான் மட்டும் தான் சாப்பாட்டுக்கு போனேன், வைத்துட்டு வந்தால் இவ்வளோ பேர். எல்லாமே எதிர்பாராத விஷயங்கள் தான் சந்தோஷம். ஒவ்வொரு இடங்கள்லையும் மக்களுடைய ஆதரவு கூடிக்கொண்டே இருக்குது. நீங்கள் மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஆதரவு கொடுத்துப்பாங்களானே, கொடுத்த ஆதரவுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா பிடிச்சு கொண்டு சொல்லிச்சுன்னா அந்த இடமே இது அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதத்தில் அவங்க மனசை கவர்ந்து. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லைண்ணா. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ எங்கள்கிட்ட 5 விரல்லும் வேறு மாதிரி. ஆனால் அவங்களோட சிறப்பம்சத்தை அவங்க எனக்கு காட்டினாங்க. நான் உங்களோட இந்த பதில் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். ஏன்னா உங்களுடைய பேச்சிலையும் சரி உங்களோட நடத்தையிலையும் சரி ஒரு வித்தியாசம் இருக்குது. அது உங்களுடைய பண்புலையும் இருக்குது, நடந்து கொள்கிற பண்புலையும் இருக்குது. அப்போ நேற்றைய தினம் என்ன போச்சு, உங்களுடைய சகாக்கள் வந்திருந்தாங்க, மீன் பிடிச்சி கொண்டு வந்தாங்க, எப்படி இருந்தது? அவங்க என்ன தூக்கமா இப்போ எல்லாம் வந்திருந்தாங்க. நான் கதைச்சிட்டு இருந்தேன், காய்ச்சிருந்தாங்க, அவங்களே போயிட்டு எடுத்திருந்தோம். ஓகே, உங்களை சந்திச்சது உண்மையிலே சந்தோஷம். ஓகே, ஒரு சில வார்த்தைகள் கதைக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாம். வேற மாதிரி இருக்கு இந்த பயணம், ஒரு வித்தியாசமான இருக்கு. நானும் கொஞ்சம் தூரம் நடந்து கொண்டே போறேன். ஓகே, வேற மாதிரி இருக்கு. உண்மையிலே ஒரு சாதனை நாயகன். அவரோட இந்த நாளில் அவரோட நிற்கிறது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் மக்களே, அவருக்காக எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் சேர்ந்து நடந்து கொண்டிருக்காங்கன்னு பாருங்க. ஹாய் 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 செட்டக்கா வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் அப்படியே சேர்ந்து கொண்டே இருக்காங்க. சேர்ந்து பாருங்க, இங்கே பாருங்க, அப்படியே பின்னால் வந்து கொண்டே இருக்காங்க. ஓகே, பாருங்க
பாருங்க இப்போ ஓடி போய் காட்டுறேன் பாருங்க. அங்க ஒரு காரக்க பின்னுக்கு இருந்து நான் வீடியோ எடுக்கிறாங்கப்பா. முன்னுக்கு பாருங்க ஐயா ஒரு எப்படி வீடியோ எடுத்துட்டு போறாங்க. துணை தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உன்னை. ஓகே வாராங்க 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 சுரண்டு ஒரு ஆளாக கூடிக்கொண்டே இருக்காங்க. இன்னும் குறைவமே தெரியல, கூடிக்கொண்டே இருக்காங்க. என்ன எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் நல்ல வரவேற்பு இருக்கு ஜெஃப். நான் கண்டிப்பாக நான் வந்து விட்டுருக்கேன் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஓஞ்ச போது எங்களோட லோக் ஸ்டார்ட் ஆகும். நான் உண்மையிலே வந்து சாதனை நாயகன், உண்மையிலே வெற்றி நாயகன். கண்டிப்பாக வந்து இறுதி நாள் பாவம் வேறு வலையில் நான் வேறையில் மாட்டா கண்டிப்பாக வந்து இறுதி நாள் சந்திப்போம். பெரிய ஒரு ஆத்திரம் ஒன்று போடுவோம். என்ன ஆத்திரம் எடுக்க ஓகே வேறு வேலை ஒழுங்கு வந்து கொண்டு குத்துங்களே. கண்டிப்பாக ஓகே ஓகே. நானும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டேன். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதால வந்து அவரோட நிறைய கதைக்கலாமா கிடக்கு. சில கேள்விகள் 1-2 கேள்வியெல்லாம் கேட்கக்கூடியமாக இருந்தது. ஓகே, அது வரைக்கும் வேறு சந்தித்தது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த சாதனை நாயகனோட நாமளும் ஒரு நாள் இன்றைக்கு நின்றுக்கிறோம் நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அவருடைய பயணம் இனிமையான ஒரு பயணமாக அமையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதோட என்ன காணொலி வந்து முடிச்சுக்கொள்கிறேன். யாராவது எங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். பாய்.